எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்கள் கிராமத்து பொண்ணு பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் கிராமத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் கொத்தவரங்காய் பொரியல் எப்படி வைப்போம்னு தாங்க பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் நான் கொத்தவரங்காய் பொரியல் வந்து எப்படி வைக்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு வந்து அடுப்பு பற்ற வச்சுட்டேங்க. அடுப்பு பற்ற வச்சு இங்கே பாருங்க, வடை சட்டியில் வந்து காஞ்சிட்ருக்கு. காஞ்சு சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்தியாச்சு. கடுகு பொரியட்டுங்க. பொரியிற வரைக்கும் நம்ம கடுகு பொரிஞ்சிட்டு இருக்குங்க. இப்போ வந்து வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இந்த வரமிளகாய் வந்து எண்ணெயில் வதங்கி சாப்பிட்றதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஃபஸ்ட்டு வந்து நான் வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. கொத்தவரங்காய் வந்து நான் சந்தையில் வாங்கிட்டு வந்தேங்க. பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கொத்தவரங்காய் எல்லாமே 20 ரூபா தான். அதை வந்து நான் பொடுசாக நல்லா பாக்கு மாதிரி அறுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள். அதோடு வந்து நான் என்னென்ன போட்டு வேக வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பச்சைக்கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து நான் ஒன்றா வேக வச்சுட்டேங்க. இப்போ வந்து தாளிப்பில் வந்து கொத்தவரங்காய் வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் வந்துடணும். சேர்த்துக்கலாம். கீழே விழுந்துருச்சாடா தங்கம். கொத்தவரங்காய் எல்லா கொத்தவரங்காயும் நான் தாளிப்பில் வந்து சேர்த்துட்டேங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இங்கே மத்தியானம் முடிச்சு எங்கே ஆளை காணா? காற்று வந்து நல்லா அடிக்குதுங்க. இருந்தாலும் பரவாயில்லைன்னு நான் அப்படியே எரிச்சு விட்டுட்ருக்குறேன் பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு. எண்ணெய் ஊற்றிருக்கோம்லங்க, அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம இதை வந்து நல்லா வதக்கணும். இப்போ வந்து பொரியலுக்கு உப்பு சரியாக இருக்குதான்னு பார்த்துக்கலாங்க. வாக்கா உப்பு வாத்திட்டு போகலாம். ஊற்றிட்டு வாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. இப்போ இது வந்து நம்ம அந்த தண்ணி கொஞ்சம் நஞ்சு இருக்கோ அதெல்லாம் இஞ்சிட்டு இருக்கட்டும். அதுக்கு நம்ம தேங்காய் பொரியலுக்கு தேங்காய் திருவுருக்கும் தேங்காய் உடச்சிக்கலாங்க. தேங்காய் தண்ணி குடிக்கலாம்னு நினச்சேங்க. உடச்ச வேகத்தில் எல்லாம் கீழே போயிடுச்சு. ஃபஸ்ட்டு சைடுக்கு காற்றுக்கு அதுக்கு அடுப்பு வந்து அணைஞ்சு போயிடுதுங்க. தேங்காய் வந்து திருகியாச்சு. காக்கா தேங்காய் சாப்பிட்டு போலாம்.
வாங்க வாங்க. வரலாமா? வந்துட்டீங்களா? வந்துட்டேன். ஒரு பேச்சு கூப்பிட்டா வந்துடுறதா? ஆமா, பேச்சு கூப்பிட்டு வந்துடுறானுமில்ல. நான் பொரியலுக்கு போறது திருநனே. இப்படி வந்து நான் ஆயிரம் போடுறது கேட்குறேன். சரி, வந்தது வந்துட்டு இந்தாங்க, கொஞ்சம் அள்ளி சாப்பிடுங்க. இல்லை, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். பொரியல் வச்சு அப்புறம் சாப்பிட்டுக்கிறீங்களா? சரி சரி. பொரியலே போட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாமா? நல்லா கமகமன்னு போட்டு மூக்க பிடிக்க சாப்பிடலாம். அவ்வளோதான். மூக்கை பிடிச்சிட்டு மூச்சு விட முடியாமல் சாப்பிட வேண்டியது. மூச்சு விட்டு சாப்பிட்டா நிறைய சாப்பிட முடியும். ஆமாம், அப்புறம் மூக்கை பிடிச்சிட்டா தேங்காய் பூ வந்து பொரியல்ல சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இந்த அக்கா வந்து எவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. ஒரு காமெடியில் அப்புறம் சேர்த்துக்கலாம் தான் சொல்கிறேன். சேர்த்துக்கலாமா? சேர்த்துக்கலாம். சரி, நீ சொன்னா சேர்த்திடலாம். நான் சொல்லிடுறோம். இது என்ன முருங்கைக்கீரையா? என்ன இது பொரியல்? பொரியலுக்கா? கொத்தவரங்காய் பொரியலா? இன்னைக்கு சந்தையெல்லாம் நம்ம ஊர்ல. ஆமாம், திங்கக்கிழமை சந்தை பழம் வந்து கொத்தவரங்காய் பொரியல் போட்டு நல்லா மூக்க பிடிக்க சாப்பிடலாம். சாப்பிடலாமே. தேங்காய் பூவு போட்டாச்சு. ஆமா, இதை வணக்கி விட்டா பொரியல் வந்து ரெடி ஆயிரும். அப்புறம் சாப்பிடலாம் நம்மளும். சரி, ஏங்க நீ சிலிண்டர் வைக்காம? அது என்னதான் நம்ம சிலிண்டர் ஆக்கி தின்னாலும் அடுப்புல ஆக்கி தின்னாப்ல வரவே வராது. என்ன சொல்றீங்க? இது கொத்தவரங்காய் பேசலாம். கொத்தவரங்காய் பொரியல்க்கா? சரி, வீடே வச்சுன்னு நான் பழகி. தேங்காய் பூ போட்டு பாருங்க, பொரியல் வந்து வேற லெவல் சூப்பரா இருக்கு. என்னக்கா? சரிக்கா. தேங்காய் பூ போட்டதுக்கு அப்புறம் அந்த பொரியல் வந்து நல்லா சுண்ட சுண்ட வதக்கி விடணுங்க. அப்பதான் சாப்பிட்றதுக்கு வந்து நல்லா வாய்க்கு நல்லா டேஸ்டா இருக்கு. ஏக்கா? அடுப்பு தேவைப்படும் போது எரியாதுங்க. இப்போ பொரியல் வேலையே முடிஞ்சு வச்சு. இப்போ பாருங்க எந்த எரியுதுங்க. போதும், அடுப்பு எரிஞ்சது. பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து தட்டில் போட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். பாருங்க, நான் வைக்கிற டேஸ்ட் வரலையே. நீ வைக்கிற டேஸ்ட் வரலையா? வராது. தட்டியில் கிடந்திருக்கு, பாவமேன்னு போட்டு கொடுத்தேன்னா அதனால நான் வைக்கிற டேஸ்ட் வரலையேவா? வராதாயா? அந்த டேஸ்ட் என்ன சொன்னா நீங்களும் தெரிஞ்சுக்குவீங்க. சொல்லக்கூடாது. சொன்னா தெரிஞ்சுக்குமாமா. பாருங்க, பச்சைக்கடலை பருப்பு வந்து நிறைய போட்டிருக்கேன். மென்று சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. உண்மையை மட்டும் சொல்லுமா, பொரியல் எப்படிமா இருக்குது? கப்பல் ஓட்டு தரங்கட்டி வாய் பேசாமல் சாப்பிட்டுக்கிட்டு என்ன ஒரு இது பண்ணுறா பாருங்க அவ. உண்மையாலுமே சூப்பராக இருக்குதுங்க, நல்லா இருக்கும். யாரும் காஞ்ச மிளகா. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரியே பச்சைக்கடலை பருப்பு போட்டு நீங்களும் கொத்தவரங்காய் வாங்கி பொரியல் வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கே ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கிராமத்து பொண்ணு யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.